அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி முழுமையாக அமரக்கூடிய இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 2028 செப்டம்பர் வரை சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரப்போகிறாருங்க. அது மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்தில் அமரும் சனியின் அமைப்பால் யாருக்கு 7.5 சனி முடிகிறது, ஜென்ம சனி, அஷ்டம சனி முடிகிறது. அதே வேளையில் யாருக்கு அஷ்டம சனி, ஜென்ம சனி துவங்குகிறது, எந்த ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை உண்டு, எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக சிரமம் ஏற்படுகிறது. அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் என்ன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அவர் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே கர்மாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் முதன்மையாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பார்ப்பதற்கு முன் மற்ற ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது, சனியின் அமைப்பால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, மேசராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரய சனி என்பதால் அதிக விரயம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் நன்மைகளை பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் உண்டு. எனவே மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய தருணங்களில் வீண் விரயங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அமரும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபத்தில் அமர்ந்திருப்பதால் அமோகமான நன்மை கிடைக்க போகிறது. 95% நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான தொழில் ரீதியான மாற்றம் 90% உறுதியாகவே கிடைக்க போகிறது. சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிக நன்மைகளை கொடுக்கும் ஒரு இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு அதிக சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து விலகுவதால் 99% நன்மை கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையாக கிடைக்கிறது சனி பெயர்ச்சியின் அமைப்பால். அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி துவங்குவதால் மிகவும் சாதகமற்ற மோசமான ஒரு சூழலாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் உறுதியாக பார்க்கப்படுகிறது. 45% நன்மையை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். நன்மையை தவிர தீமையே சற்று அதிகமாக இருக்கும் தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்திற்கு வலுப்படுத்தினாலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை வலுப்படுத்துகிறாருங்க. ஜென்ம சனியின் ஆதிக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக இருப்பதால் மீன ராசிக்காரர்களும் நன்மையை விட சிரமமே அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி காலகட்டம் என்பதால் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக உண்டு, கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் மற்றொரு வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். அது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி கண்டச்சனியாக அமருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். பாதிக்கு பாதி என்று சொல்லக்கூடிய வகையில் 55% நன்மை மட்டும்தான் கிடைக்கும். சிரமமும் சற்று அதிகமாக இருக்கும் ஒரு தருணமாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கண்டச்சனியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமருவதால் திடீரென மாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் என்பதால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நினைப்பதை விட சிறப்பாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி, சுகஸ்தான சனி விலகுவதால் நன்மை இரட்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தனி என்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிரமம் அதிகமாக ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதே போன்று மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் 95% நன்மையை உறுதியாக எதிர்பார்க்க முடியும். கும்ப ராசிக்காரர்களுக்கு 80% நன்மையை 7.5 சனியின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திக்க முடியும். படிப்படியாக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் மிக வலுவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்குகிறார். ஆனால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல மடங்கு நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தும் விலகி அபரிவிதமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் சனியின் அமைப்பால் தொழில் வளம் சிறப்பாக அமைவதற்கான
சந்தர்ப்பம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கௌரவம், மதிப்பு, மரியாதை உயரும். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் பதவி, புகழ் போன்றவை உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் நிரந்தர தொழில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அலுவலகம் தேடி வரும். பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி உண்டு. எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். சனி பகவானின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. சனி பகவானின் பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் நிலம், பூமி, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகளும் நெருக்கடிகளும் விலகி நல்ல சுமூகமான ஒரு சூழல் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு அடமானத்தில் இருக்கும் சொத்துக்களையும் நகைகளையும் மீட்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தாலும் கூட சரியான முறையில் முன்கூட்டியே கணித்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தை சனி பார்ப்பதால் திருமணம், காதுகுத்து என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். பணி நிரந்தரம் செய்யக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பல வகையான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சனி பகவான் 12ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் வீண் விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சனியின் அமைப்பு பல வகையான உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள், நோய்களை முற்றிலுமாக விலக்கி பரிபூரண உடல் நலத்தையும் சுமூகமான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவானினுடைய இந்த பயிற்சி நினைப்பதை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில், வியாபாரம் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கை குறையாத வகையில் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு அமோகமான நன்மையை மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுத்துகிறார் சனி. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகும். மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு. தாய் வழி ஆதரவு மிக சிறப்பாக அமையும். உங்களுடைய பெயரிலே சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் சனியின் அமைப்பால் நிரந்தர தொழிலை உருவாக்கக்கூடிய நல்ல யோகமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு திருநள்ளாறு சென்று ஒருமுறை சனி பகவானை தரிசித்து வாருங்கள். சனி பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியாக அபரிவிதமான வாய்ப்புகள், முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.